தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தினுடைய இளைய செயலாளரும் நம்முடைய GMS இயக்கத்தை அதிகமாக நேசித்து போகும் இடமெல்லாம் நம்முடைய ஊழியத்தை கனப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற நம்முடைய தலைவரும் நம்முடைய திருமண்டலத்தினுடைய லேசர் அருமையான நீகர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை இப்ப வாழ்த்து செய்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவருமே நான் வாழ்த்துகிறேன். இங்கு வந்திருக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் வைசரவன் ஐயா, VMS தமிழ்சரவன் ஐயா அவர்களே, மற்றும் நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மேல்நிலை கல்வி மேலாளர் பிரேம்குமார் ராஜசிங் அவர்களே, மற்றும் நமது குளோபல் மிஷனரி சொசைட்டி இலை ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும் நமது குருசிங் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் குருவானவர்களே, இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே வந்திருக்கும் GMSின் ஒவ்வொரு ஊழியர்களே, உங்கள் அனைவருமே எனது முதற்கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. காலையிலே ஒரு அருமையான ஒரு ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டி விட்டு மதியமாக இப்பொழுது இந்த இடத்திலே அருமையான ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு GMS ஊழியர்களை கனப்படுத்தும் ஒரு நேரம். கிறிஸ்துமஸ் காலத்திலே GMS ஊழியர்களுக்கென்று ஒரு அருமையான கிஃப்டை கொடுத்து அவர்களையும் ஊக்கப்படுத்தும் ஒரு அருமையான ஒரு தருணம். இந்த நேரத்திலும் இங்கே வந்திருக்கும் GMS ஊழியர்கள் அனைவருமே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் நீங்கள் ஊழியத்தின் பாதை அநேக கிராமங்களிலே எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் என்று எங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் குடும்பமாக உங்கள் மனைவி பிள்ளைகளுடன் சேர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் GMS ஊழியர்கள் எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறார்கள் என்பது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் முன்னாள் மிஷனரிகள் ஒரு தரிசனத்தோடு வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து அநேக தெற்கு பகுதியிலே அவர்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக இன்று நாம் நல்லபடியாக கடவுளை அறிந்து நல்லபடியாக பாடங்களை படித்து இன்று நல்லபடியாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இதேபோல் அநேக கிராமங்களிலும் அநேக கடவுளை பற்றி அறியாத இடங்களிலும் GMS ஊழியத்தின் சார்பாக அநேக ஆலயங்களை கட்டி கொடுப்பதன் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு ஆத்மா ஆதாயம் செய்வதற்கும் இந்த ஆலயங்கள் இந்த பணிகள் சிறப்பாக அமைந்து வருகிறது. GMSின் சார்பாக கடந்த 3 வருடமாக பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 சபைகள் நாம் ஒவ்வொரு சபைகளாக கட்டி கொடுத்து மிகவும் சிறப்பாக திறந்து வைத்திருக்கிறோம். இது கர்த்தருக்கு ஒரு மிகவும் பெரிதான ஒரு காரியம். அது மட்டுமல்லாது நாம் கடந்த ஆண்டிலே குளோபல் மிஷனரி சொசைட்டி என்பது உலகளாவிய ஒரு ஊழியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இலங்கையிலும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை கட்டி கடந்த ஆண்டிலே திறந்து வைத்திருக்கிறோம். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு காரியம். இப்படியாக நாம் அநேக ஆலயங்களை கட்டி கொடுப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம். ஏனென்றால் அநேக இந்த மாதிரி கிராமங்களிலே கடவுளை பற்றி அறியாத மக்களுக்கு இதை ஒரு அந்த பகுதியில் உள்ள 100-200 மக்களுக்கு இந்த சபையிலே வந்து அவர்கள் கடவுளை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஆசீர்வாதம் அமையும். அதனால் நாங்கள் தூத்துக்குடியிலே நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே அநேக இடங்களிலே போகும் பொழுது நீங்கள் சபைகளாக சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இப்பொழுதும் அநேக இடங்களிலே சபைகளாக முன் வந்து கட்டி தருகிறார்கள். இந்த இடத்திலே கிறிஸ்டியான சேர சபை சார்பாக இந்த இடத்திலே கட்டித்தருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். இப்படி ஒவ்வொரு சேரமாக முன்வந்து கட்டித்தரும் பொழுது அநேக இடங்களிலே நாம் ஆலயங்களை கட்டி கொடுக்க முடியும். இது ஒரு சிறப்பான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நீங்கள் எந்த ஒரு மன பாரங்களையும் இல்லாமல் கடவுளை முன்வைத்து நீங்கள் ஊழியமே மாத்திரம் நீங்கள் இதை சிறப்பாக செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஊழியம் மிகவும் சிறப்பாக மென்மேலும் வளரும். இந்த ஊழியத்தை முதலாக 2003ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு GMS ஊழியத்தை முதல் செயலாளர் DSF டி துரைராஜ் அவர்கள் இதை ஒரு தரிசனத்தோடு ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் நமது திருமண்டலத்திலே
உள்ள தெற்கு பகுதியிலே உள்ள வெள்ளாரன்வலையிலே இருந்து பிஷப் அசரியா அவர்கள் ஐஎம்எஸ் என்கிற ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அது திருநெல்வேலி திருமண்டலத்தை சார்ந்ததாக இருந்தது. திருமண்டலத்தை சார்ந்ததாக இருந்த பொழுது நாம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் என்று பிரிந்த பொழுது நம்முடைய திருமண்டலத்திற்கு மீண்டும் அருமையான ஒரு ஊழியம் வேண்டும் என்று ஜிஎம்எஸ் ஊழியம் சிறப்பாக தொடங்கப்பட்டது. அந்த ஊழியம் இன்று வரையிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுளிடம் வேண்டிக் கொள்ளும் போது குடும்பமாக வேண்டும் பொழுது இன்னும் இந்த ஊழியம் அநேக இடங்களிலே பறந்து விரிந்து இன்னும் அநேக இடங்களிலே வடக்கிலே கடவுளை பற்றி அறியாத மக்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னும் வெளிநாட்டிலும் அநேக இடங்களிலே செல்ல இருக்கிறோம். இதற்கும் நீங்கள் ஜபத்திலே தாங்கும் பொழுது கண்டிப்பாக அநேக இடங்களிலே இது வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நேரத்திலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு கிஃப்டை நமது குளோபல் ஜிஎம்எஸ் உடைய செக்ரட்டரி ட்ரெஸர் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அந்த இடத்துல வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல